வணக்கம். 2025 எந்தவித பிரச்சனையும் இல்லாம, இயற்கை சீற்றமும் இல்லாம ரொம்ப அருமையா ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி பொங்கலையும் நம்ம எல்லாம் சிறப்பா கொண்டாடிட்டோம். பொதுவா ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர்ல ஏதாவது ஒரு இயற்கை பேரிடரோ, அல்லது இயற்கை சீற்றமோ, ஏதோ ஒரு சிக்கல் வந்து அடுத்த புது ஆண்டு பிறக்கும்போது நம்ம ஒரு வேதனையோட நம்ம வந்து புது ஆண்ட எப்பவுமே எதிர்நோக்குற மாரி தான் கடந்த சில வருஷமா இருந்தது. ஆனா இந்த வருடம் டிசம்பர்ல எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம 2025 சீரும் சிறப்புமாக பிறந்தது. எல்லோரும் சந்தோஷ மனநிலையில இந்த பொங்கலையும் கொண்டாடி முடிச்சிட்டோம். அப்படிப்பட்ட இந்த 2025ல பல பேருக்கு பல எதிர்பார்ப்பு இருக்கும். எப்பவுமே புத்தாண்டு பிறந்தா நம்ம எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு. கடன் கட்டிடுவோமா? நமக்கு குடும்பத்துல சந்தோஷம் இருக்குமா? மன நிம்மதியான வாழ்க்கை அமையுமா? ஒரு நல்ல வண்டி வாகனம் வாங்குவோமா? ஒரு வீடு கட்டுவோமா? இப்படி பல்வேறு எண்ணங்கள் இருக்கும். வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமையுமா? சம்பள உயர்வு, ப்ரமோஷன் இதெல்லாம் நமக்கு சரியான நேரத்துல கிடைக்குமா? அப்படி பல எதிர்பார்ப்பு இருக்கும். அதுல ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பு, என்னதான் பொருள் செல்வம் இருந்தாலும் குழந்தை பாக்கியம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நம்ம பரவாயில்லன்னு நினைச்சாலும் நம்ம சுற்றத்தார்களும் சரி, நம்ம உறவினர்களும் விடுறதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வேதனையில் இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த 2025 குழந்தை பாக்கியம் கட்டாயம் பெறும் ராசிகள். இதுல கணவன் அல்லது மனைவி யாராவது ஒருத்தர் இந்த ராசியில அல்லது நான் சொல்லக்கூடிய லக்னத்துல இருந்தா அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அமைப்பு இந்த வருடம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம வந்து குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணலாம் நினைக்கக்கூடியவர்கள், அவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு தயக்கத்துல இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலான்னு நீங்க ஹாஸ்பிட்டல் போகாம இருந்திருக்கலாம். அவர்களும் நான் சொல்லக்கூடிய ராசி லக்னத்தில் இருந்தால் அவங்களும் இந்த காலகட்டத்துல மருத்துவத்தின் மூலம், அதாவது ட்ரீட்மெண்ட் வழியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக காணப்படும். இந்த சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. யாராவது குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல போய் உங்களோட பெயரும் உங்க வாழ்க்கை துணையோட பெயர் 2 பேர்த்தோட ராசி நட்சத்திரத்தையும் கமெண்ட்ல டைப் பண்ணிட்டு, சந்தான பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது லக்ஷ்மியில் சந்தான லக்ஷ்மி, அதனால ஜெய் சந்தான லக்ஷ்மினும் ஜெய் கோபாலகிருஷ்ணா அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இந்த டைப் பண்றதுங்கிறது ஒரு பிரபஞ்ச ஈர்ப்பு விதியில ஒரு விதம். நீங்க இந்த கமெண்ட்ல இதை டைப் பண்ணும் பொழுது அந்த சந்தான லட்சுமியின் அருளும் சந்தான கோபாலகிருஷ்ணரின் அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. இன்னொன்னு, உங்க பெயர்ல நீங்க யார் பெயர் பதிவிடுறீங்களோ உங்களோட பெயர்ல கோவில்ல சந்தான லட்சுமியின் முன்னிலையில உங்களுக்கு ஒரு அர்ச்சனை செய்யப்படும். அந்த வீடியோவும் வரப்போற நாட்கள்ல நம்ம சேனல்லையே ஒளிபரப்பப்படும். அந்த ஒரு அமைப்பையும் நான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரேன். அதனால கமெண்ட்ல போய் ஜெய் சந்தான லக்ஷ்மி மற்றும் ஜெய் சந்தான கோபாலகிருஷ்ணான்னு கமெண்ட்ல போடுங்க. உங்க பெயரையும் உங்க வாழ்க்கை துணையோட பெயர் ராசி நட்சத்திரத்தை பதிவிட மறந்துடாதீங்க. இப்ப நாம வீடியோக்குள்ள போலாம். இந்த 2025 உறுதியாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் ராசிகள் என்னென்ன ராசிகள் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். குழந்தை பாக்கியம் பெறுவதில் முதல் ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மேச ராசி. மேச ராசிக்கு 5ஆம் இடமான சிம்ம ராசிக்கு மே மாதத்தில் கேது பகவான் பெயர்ச்சியாகி வருவார். கேது 5ஆம் இடத்தில் வரும் பொழுது கண்டிப்பாக பெண் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்ப மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் பெண் குழந்தை பாக்கியம் உறுதியாக இருக்கும். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து மே மாதத்தில் அமர்வதால் முயற்சிக்கு பலன் கிடைக்கும். அப்ப ட்ரீட்மெண்ட் வழியாக குழந்தை பேர் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் 2வது குழந்தையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த வருடம் மேச ராசி மேச லக்னக்காரர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். அடுத்த ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2025 குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம். காரணம், மே மாதத்தில் குரு பகவான் உங்கள் ராசியில் வந்து அமர்கிறார். குழந்தைக்காரகனான குரு ராசியில் அமரும் பொழுது கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். அந்த குரு பகவான் தனக்கு இருக்கக்கூடிய விசேஷ பார்வையான 5ஆம் பார்வையால் உங்களோட குழந்தை ஸ்தானமான 5ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்ப கண்டிப்பாக மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இந்த வருடம் உண்டு. மற்றும் ஒரு ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசி.
சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்பு அதிகம். காரணம், சிம்ம ராசிக்கு 5ஆம் இடம்ங்கிறது தனுசு ராசி. அந்த தனுசு ராசியை மிதுனத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் சம சப்தம பார்வையாக, அதாவது 7ஆம் பார்வையாக பார்ப்பார். அதே மாதிரி சிம்ம ராசிக்கு 11ஆம் இடம்ங்கிறது மிதுன ராசி. 11ஆம் இடம்ங்கிறது ஆசை நிறைவேறும் இடம். அப்ப ஆசை நிறைவேறும் இடத்தில் குழந்தை காரகனான குரு அமரும் பொழுது குழந்தை பாக்கியத்திற்கான ஆசையை நிறைவேற்றி வைப்பார். அதே போல குழந்தை பாக்கியத்திற்கான ஸ்தானமான 5ஆம் இடம் குருவின் வீடு தனுசு ராசி. அந்த குருவின் வீட்டையே குரு பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் அதிக அளவில் பெறுவதற்கு அந்த வாய்ப்பை அதிகரித்த ஒரு கிரக அமைப்பு. இதுதான் ரொம்ப சிறப்பான அமைப்பு. குழந்தை பாக்கியம் கட்டாயம் பெறும் ராசியில் முக்கியமான ராசி துலாம் ராசி. துலாம் ராசிக்கு 9ஆம் இடமான மிதுன ராசியில் குரு பகவான் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்ப குரு பகவான் யோகஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கான குழந்தை பாக்கிய எண்ணம் ஈடேறும். உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டாயமாக தருவார். நீங்க துலாம் ராசியிலோ துலாம் லக்னத்தில் பிறந்திருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணை துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆண்டாக இந்த 2025 இருக்கும். தனுசு ராசிக்கு அதிபதி குரு. அவர் 7ஆம் இடமான மிதுன ராசியில் அமர்ந்து உங்க ராசியை பார்ப்பார். அப்ப ராசிக்கு குரு பார்வை, அவர்தான் குழந்தைக்காரகன். அப்ப குழந்தைக்காரகன் குரு 7ஆம் இடத்தில் அமர்ந்து சம சப்தம பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இன்னொன்னு, 7ஆம் இடம் தான் உங்களோட வாழ்க்கை துணை. அப்ப வாழ்க்கை துணையோட ஸ்தானத்துல குரு அமர்வதால் வாழ்க்கை துணை வழியாக குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். அப்ப உங்களுக்கு தனுசு ராசி தனுசு லக்னமாக இருந்தாலோ உங்கள் வாழ்க்கை துணை தனுசு ராசி தனுசு லக்னமாக இருந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும் ஆண்டாக தனுசு ராசி தனுசு லக்னம் இந்த வருடத்தில் விளங்கும். இந்த 2025 குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய ராசியில் கும்ப ராசி ரொம்ப வலிமையானது. காரணம், 5ஆம் இடத்திற்கு செல்லும் குரு, அதாவது கும்ப ராசியிலிருந்து 5ஆம் இடம்ங்கிறது மிதுன ராசி. 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. அந்த 5ஆம் இடம் தான் குழந்தை ஸ்தானம். குழந்தை ஸ்தானத்தில் குழந்தைக்காரகன் குரு அமர்ந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான தனுசு ராசியை தன் சொந்த வீட்டை குரு பார்க்கிறார். அப்ப 11ஆம் இடம் ஆசை நிறைவேறும் இடம். அப்ப குழந்தை பாக்கியத்திற்கான ஆசை நிறைவேறும். குழந்தை பாக்கிய ஸ்தானத்தில் குழந்தைக்காரகன் குரு அமர்ந்திருப்பார். அப்ப உறுதியாக கும்ப ராசி கும்ப லக்னத்திற்கு 2025ஆம் ஆண்டு முதல் குழந்தையோ 2வது குழந்தையோ எந்த குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்திருந்தாலும் உறுதியாக கட்டாயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த வருடத்தில் கிடைக்கும். நான் மேலே சொன்ன இந்த ராசி லக்னம் மட்டும் இல்லாமல் பிறந்த கால ஜாதகத்தில் உங்கள் ராசியிலோ அல்லது உங்க ஜாதகத்தில் இருக்கும் குரு மேல கோச்சார குரு பயணம் செய்தாலோ அவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும். இந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை அதிகப்படுத்துவதற்காக தான் கமெண்ட்ல உங்களோட பெயரையும் உங்களோட லைஃப் பார்ட்னர் பெயரையும் ராசி நட்சத்திரத்தையும் பதிவிட சொன்னேன். யாருக்காவது ராசி நட்சத்திரம் தெரியலனா உங்க பெயரை மட்டும் பதிவிடுங்க போதும். அதுல ஜெய் சந்தான லக்ஷ்மி ஜெய் சந்தான கோபாலகிருஷ்ணா அப்படின்னு போட்டுடுங்க. உங்களோட பெயர்லையும் உங்களோட வாழ்க்கை துணை பெயர்ல உலகின் முதல் அஷ்டலக்ஷ்மி நவகிரக திருக்கோவில்ல உங்க சார்பாக உங்கள் பெயர்லையும் உங்க மனைவி அல்லது உங்க கணவரின் பெயர்ல அர்ச்சனை செய்யப்படும். அந்த வீடியோ இந்த யூடியூப் சேனல்லையே ஒளிபரப்பப்படும். அப்ப நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நோட்டிபிகேஷன் நம்ம அந்த வீடியோவை போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். இந்த வீடியோ உங்களோட கவலையை நீண்டகால ஏக்கத்தை உங்கள் ஆசையை பூர்த்தி செய்யுங்கிற நம்பிக்கை ஏற்படும் பட்சத்தில் நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மற்ற நபர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுபோல் ஒரு சிறந்த இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.